ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம். சர்வலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம். தாயார்கள் சமேத பெருமாளுக்கும் உடையவருக்கும் நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பூச்சாற்று உற்சவம். நறுமண மலர் போர்வை நடுவே காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் சித்திரை வசந்த உற்சவ விழா. மகிழ மரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஆதி தம்பதிகள். கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் சித்திரை பெருவிழா. கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று அதிகாலை உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு நீலம் மற்றும் சிகப்பு பட்டாடை கட்டி திருமேனி முழுவதும் சந்தன காப்புடன் குங்குமப்பூவால் அலங்கரித்து தங்க ஆரமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டி கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். இரு குடைகள் பிடித்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை வலம் வரச் செய்தனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்த உடையவர் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சாத்துமுறை, ஆஸ்தானம் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தி உற்சவரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து ஆலய உள் வளாகத்திலிருந்து பெரிய ஜீயர் சுவாமிகள் பிரத்யேக தைலம் அடங்கிய பாத்திரத்தை சுமந்து கொண்டு பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை பிரதட்சணமாக சுற்றி வந்து மீண்டும் உள்ளே சென்று மூலவருக்கும் உடையவருக்கும் சமர்ப்பித்தார். இதையடுத்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஜீயர் பெருமக்கள் முன்னே செல்ல எம்பெருமானாருக்கு ஆரத்தி காட்டி ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து பிரபந்தம் சேவித்தபடி ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் முன்னே செல்ல தீப்பந்தங்கள், திருக்குடைகள் பிடித்தவாறு உடையவரை மாட வீதிகளில் சுமந்து வந்தனர். கோயில் யானைகள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமானுஜருக்கு மாடவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. நேற்று மாலை வைபவ உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க மங்கள வாத்திய முழக்கத்துடன் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜரும் சர்வாபரண பூஷிதனாக எதிர் சேவை சாதித்தபடி அமர்ந்திருக்க மலர் மாலை சூட்டி கற்பூரம் காண்பித்து சடாரி மரியாதை செய்தனர். மேலும் உடையவர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் வைபவ உற்சவ மண்டபத்திலிருந்து தெய்வங்களை வெளியே சுமந்து வந்தனர். கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை மாடவீதிகள் வழியாக சகசிர தீபலங்கார மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஸ்ரீ ராமானுஜர் மண்டபத்தின் வெளியே காத்திருக்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ ராமானுஜர் மண்டபத்தின் வெளியே பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் மாடவீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். அப்போது தெற்கு மாடவீதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தெய்வங்கள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதையடுத்து மீண்டும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான பெருமாளுக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் சாலக்கிராம மாலையோடு மலர் மாலைகள் சூட்டியும் தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி திருமாங்கல்யத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வலங்காரத்தோடு காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி மேடையில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரும் வீற்றிருந்து அருள்பாலிக்க ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் எம்பெருமான் நின்றருள அவருக்கு அருகே உபயநாச்சியார்களும் நின்று திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு வேத பண்டிதர்களும் 4 வேதங்களை பாராயணம் செய்தனர். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வெளிக்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது.
இரண்டாம் நாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு உற்சவ மூர்த்தி முன்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. சுவாமிக்கு திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரங்கள் சுற்றி நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து மஞ்சள் குங்குமப்பூ நீர் தெளித்த வெண்ணிற பருத்தி ஆடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த சுவாமி நம்பெருமாளுக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து விஸ்வக்சேனர் சன்னதி, ஆரியபிடாள், நாழிகேட்டான் வாயில்களை கடந்து கொட்டாரம் வழியாக மணல்வழி ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் உற்சவரை ரங்கா ரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆஸ்தான மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்களுடன் மலர் மாலைகள் கொண்டு வரப்பட்டன. இதையடுத்து சுவாமி மீது மெல்லிய வெண்ணிற பருத்தி ஆடை போர்த்தி நறுமண மலர்ச்சரங்களும் மாலைகளுடன் மல்லிகை பூவால் கோர்க்கப்பட்ட மலர் போர்வையும் போர்த்தப்பட்டது. தொடர்ந்து வாசனை திரவியங்கள் தெளித்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ விழாவையொட்டி ஆதி தம்பதிகள் மகிழ மரத்தை வலம் வந்து பொம்மை பூ போடும் வைபவம் ஏற்கும் நிகழ்வு விமர்சையாக நடத்தப்பட்டது. இரண்டாம் நாளான நேற்று ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு பெரிய நாயகர் சன்னதி மண்டபத்திலிருந்து ஸ்ரீ அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு சிவபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு நீலப்பட்டும் அம்பிகைக்கு பச்சைப்பட்டு சேலையும் கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளுடன் கிளிமாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். பரவச நடனமாடியவாறு வந்த ஆதி தம்பதிகளை ஆலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட வெட்டிவேர் சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பாவாடை சட்டை அணிந்து அழகாக காட்சி தந்த பாவை பன்னீர் மண்டபத்தில் மகிழ மரத்தை சுற்றி வந்து எழுந்தருளிய தெய்வங்களுக்கு பூ போடும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பாவை மலர்களை தூவும் வைபவத்தை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. 171 அடி உயரம் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களுடன் 11 கலசங்களும் 11 நிலைகளும் அமைந்த ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயத்தில் மங்கள வாத்திய முழக்கத்தோடு உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணியை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியே சுமந்து வந்தனர். கொடிமர வளாகத்தை அடைந்ததும் அங்கு கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மண்டப மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிப்பட்டத்திற்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நவகலச பிரதிஷ்டையோடு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பட்டத்திற்கு அர்ச்சனை செய்து மாலையுடன் மாவிலை கட்டி கருட பட்டத்தை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். பண்டிதர்கள் பாராயணம் செய்ய நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனமர் ஸ்ரீ காரணேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி தெய்வங்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். வாகன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி தெய்வங்களுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் ஆதி தம்பதிகளுக்கும் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கினர். இதையடுத்து உற்சவ மூர்த்தியை மலர்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு சொர்ணாம்பிகை அபயமும் வரதமும் காட்டியபடி தனி கேடயத்தில் பின்தொடர தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமானும் சப்பரத்தில் சண்டிகேஸ்வரரும் உலாவர திருவீதி புறப்பாடு முக்கிய வீதிகள் வழியே சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைணவ ஆச்சாரியாரான ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்கு என தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது. ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உற்சவருக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி தொப்பாரம் கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு எம்பெருமானாருக்கு சுவாமி சன்னதி முன்பு எதிர் சேவையாக அமர்த்தி பரிவட்டம் கட்டி ஸ்ரீ சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் தாயார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்து
சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகு சௌந்தரி அம்பாள் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேரடியில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு அழகு சௌந்தரி அம்பாளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடமும் பதக்க ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஊர் பெரியோர்கள் தேங்காயை சூறையிட்டதும் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து முதலில் விநாயகர் எழுந்தருளிய தேர், அதனைத் தொடர்ந்து அம்பிகை எழுந்த தேரும் புறப்பட்டன. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 2 தேர்களையும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தேவார பாடல் பெற்ற சிவாலயமான அருள்மிகு திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் எனும் சட்டைநாதர் கோயிலில் திருமுலைப்பால் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திற்கு தர்மபுர ஆதீனம் வருகை தந்ததும் மண்டப மேடையில் எழுந்தருளியிருந்த உற்சவர் திருஞான சம்பந்தருக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஞானசம்பந்தரை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்தி முன்பு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட பிரம்ம தீர்த்த குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, அருள்மிகு திருநிலை நாயகி அம்பாள் வெள்ளி பல்லாக்கில் எழுந்தருளி தங்க கிண்ணத்தில் ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதையடுத்து வெள்ளி ரிஷப வாகனங்களில் பிரியாவிடை சமேதராக ஈசனும் அம்பிகையும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் ஞானப்பால் பிரசாதமாக வழங்கினர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய வளாகத்தில் பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கேடயத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணரையும் எழுந்தருளச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து வேத மந்திரங்கள் ஓதி பூஜைகளை செய்ததும் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டியதும் கம்பம், பலிபீடம் ஆகியவற்றிற்கு அபிஷேகம் செய்து சந்தனம் வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கொடிக்கம்பம் மற்றும் தெய்வங்களுக்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கேடயத்தில் சீதாராம லட்சுமணரையும் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடை பிடித்தவாறு கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெய்வங்களை ஆலயத்தின் வெளியே நுழைவு வாயில் ஆராதனையோடு அழைத்து வந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. மேலும் இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருமண்டங்குடி கிராமத்தில் உள்ள ஆழ்வார் கோயில் என போற்றப்படும் ஸ்ரீரங்க நாயகி சமேத ரங்கநாத பெருமாள் கோயிலின் மகா சம்பிரோக்ஷணம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். உற்சவர் ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சிறப்பலங்காரத்துடன் எதிர்சேவை சாதிக்க உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளும் கேடயத்தில் எழுந்தருள யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு துவங்கியது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன்வர பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சிகளை அடைந்தனர். மூலவர் சன்னதி, ராஜகோபுரம், பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் கற்பூராரதி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் கருவறையில் ஆதிசேஷன் குடைபிடிக்க உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த மூலவர் ரங்கநாதருக்கும் சிறப்பலங்காரத்துடன் நின்றருளிய உற்சவமூர்த்திக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதியில் ஆழ்வாருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் காண்பித்தனர். தனி சன்னதியில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் அடுத்த வலங்கைமான் பகுதியில் இருக்கும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும்
பஞ்ச பைரவர்கள் அருள்பாலிக்கும் சிவாலயமாகவும் விளங்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் பசுபதீஸ்வரர் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் அருள்மிகு பசுபதீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் நாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவாலய வளாகத்தில் மூலவர் சன்னதி எதிரே எழுந்தருளியுள்ள ரூரு பைரவர், சண்ட பைரவர், கால பைரவர், உன்மத்த பைரவர் மற்றும் அசிதாங்க பைரவருக்கு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்ச பைரவர்களுக்கு ஆரத்தியும் காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி ஆதித்தம்பதிகள் அதிகார நந்தி வாகனத்திலும் சிம்ம வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். சிவாலய வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளோடு தங்க ஆபரணங்களும் கற்கள் பதித்த கிரீடமும் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். பிரியாவிடையோடு அதிகார நந்தி வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்த சுவாமிக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களோடு கிரீடம் சூட்டி கையில் அஸ்திரம் தந்து பிரியாவிடைக்கும் புதுப்பட்டு சேலை அணிவித்து காசு மாலையுடன் ஆபரணங்களும் சாயக்கொண்டை கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தஞ்சை கோவிலடி பகுதியில் இருக்கும் 6வது திவ்யதேச கோவிலான ஸ்ரீ அப்பால ரங்கநாத சுவாமி கோயில் தேரோட்ட விழா வைபவமாக நடைபெற்றது. திருத்தேரில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தா, கோபாலா, ரங்கநாதா என ஏராளமானோர் பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி உற்சவர்கள் வலம் வர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு சித்திரை மாதத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு மயில் மீது அமர்ந்தபடி காட்சி தரும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அழகனுக்கும் தேவியர்களுக்கும் மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றி சந்தன குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டியும் தேவியர்களுக்கு பட்டாடைகள் கட்டியும் அலங்கரித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து அழகனுக்கும் தேவியர்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முருகனின் ஆதிப்படை வீடு என அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. திருக்குளத்துடன் அமைந்த ஆலயத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் ஆறுமுகநாதனுக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அருள்மிகு விநாயகப் பெருமான் கொடிமர வளாகத்தில் எழுந்தருளியதும் சிவாச்சாரியார்கள் பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மயில் உருவம் வரைந்த பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிமரத்தில் ஏற்றினர். மேலும் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது.
தொடர்ந்து தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கும் பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக சப்பரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு புறப்பாடு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றதை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் விநாயகப் பெருமான், ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷப வாகனத்தின் மேல் சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்தர், தனி ரிஷபத்தில் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் மற்றும் அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்திய முழக்கத்துடன் பஞ்சதீப ஆரத்தி மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் 12 திருமுறைகள் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெய்வங்களை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் சிவாலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தேனி அருகே அல்லிநகரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரின் 1009ஆம் ஆண்டு அவதார திருநாள் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் பக்தர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் சகஸ்ர நாமாவளியை பாராயணம் செய்தபடி இருக்க ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். எம்பெருமானாருக்கு பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். மேலும் எம்பெருமானாருக்கு காவி வஸ்திரம் கட்டி துளசி மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஷோடசோபச்சாரம் செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் பெருவிழாவையொட்டி ஆதித்தம்பதிகள் சிறப்பு அலங்காரத்துடன் வாகனங்களில் பவனி வந்து அருள்பாலித்தனர். சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காலில் கற்கள் பதித்த பாத கவசத்துடன் தண்டை பூட்டி காசு மாலைகள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மூக்குத்தி புல்லாக்கு வைத்து அலங்கரித்திருந்தனர். கால் மேல் கால் இட்டபடி கையில் கோலக்கிளி தாங்கியவாறு அம்பிகை அழகாக அருள்பாலித்தார். பிரியாவிடையோடு வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு பத்மகிரீஸ்வரருக்கும் பட்டாடை கட்டி இரட்டை கிளி பதக்கங்களோடு கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மஞ்சள் பட்டாடைகளோடு சுவாமியும் பிரியாவிடையும் திருக்காட்சி தந்தருள திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மாவிளக்குகள் ஏற்றி வைத்து ஆதித்தம்பதிகளுக்கு மங்களவாத்திய முழக்கத்துடன் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அபிராமி அம்பாளை கமல வாகனத்திலும் பிரியாவிடை சமேத பத்மகிரீஸ்வரரை கைலாய பர்வத வாகனத்திலும் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த ஆதித்தம்பதிகளுக்கு பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டத்தையொட்டி கொடியேற்றம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கொடிப்பட்டத்தையும் மலர் மாலைகளுடன் மங்கள பொருட்களையும் ஊர்வலமாக எடுத்து வந்து மூலவர் சன்னதி முன்பு சேர்ப்பித்தனர். பிறகு பட்டாச்சாரியார்கள் பல்வேறு முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கொடிப்பட்டத்தையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்ததும் ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அங்கு கொடிமரம் அருகே கருடப்பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வேத மந்திர உச்சாடனங்களோடு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கொடிமரத்தை சுற்றி வலம் வரச் செய்ததும் பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம் சர்வலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் தாயார்கள் சமேத பெருமாளுக்கும் உடையவருக்கும் நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பூச்சாற்று உற்சவம் நறுமண மலர் போர்வை நடுவே காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் சித்திரை வசந்த உற்சவ விழா மகிழ மரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஆதித்தம்பதிகள். கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ